திருவள்ளூர் அருகே வீடுகளுக்குள் கண்டெய்னர் லாரி புகுந்த விபத்தில் குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், இந்த விபத்து எப்போது எப்படி நடந்தது? இந்த விபத்து குறித்த முழு விவரங்களை சொல்லுங்க. வேதவள்ளி, அதாவது திருவள்ளூர் அருகே இருக்கக்கூடிய புதுச்சத்திரம் பகுதியில் இந்த விபத்து நேரிட்டு இருக்கிறது. அதாவது மேகாலயாவிலிருந்து இரும்பு, அதாவது ஸ்டீல் எடுத்துக்கொண்டு வந்த ஒரு கண்டெய்னர் லாரி இந்த வழியாக, அதாவது சென்னை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது விடியற் காலையில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. அதாவது இந்த புதுச்சத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பிக்கக்கூடிய இந்த பகுதியை பார்க்கலாம். இந்த அதாவது 4 வீடுகளில் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த கண்டெய்னர் இந்த 4 வீடுகளிலும் இடித்து வந்திருக்கிறது. இதில் முதல் கட்டமாக 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 2 மாடுகள் உயிரிழந்திருக்கிறது. 2 வாகனங்களும் இதில் சேதமாகியிருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு அந்த கண்டெய்னரை கிரேன் மூலம் எடுக்க ஒரு முயற்சி செய்தார்கள். ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டு தற்போது 3 உடல்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கும், ஒரு உடல் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து குறித்து, அதாவது முதல் கட்ட தகவல் போலீசார் தெரிவிக்கக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால், இந்த விபத்து அந்த கண்டெய்னர் ஓட்டுநர் தூக்கத்தில் வரும்போது, விடியற்காலையில் வரும்போது அந்த தூக்க கலக்கத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல் தெரிவிக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து இங்க இருக்கக்கூடிய இந்த வெள்ளவேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வராங்க. இது தவிர இந்த விபத்தில் 12 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அந்த 12 பேர் காயமடைந்த 12 பேரும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து காரணமாக இந்த திருவள்ளூரிலிருந்து சென்னை போகக்கூடிய இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து என்பது முழுவதுமாக நிறுத்தப்பட்டு மாற்று வழியில் இந்த போக்குவரத்து என்பது விடப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. தற்போது அந்த சாலையில் பொதுமக்கள் தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் உரிய விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விபத்தை ஏற்படுத்திய அந்த கண்டெய்னர் ஓட்டுநர் தற்போது தப்பி ஓடிவிட்டதாக தெரிகிறது. அது குறித்தும் அவர்கள் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். வேதவள்ளி.